நீட் சென்னையில நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம்க்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கான பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு மாடல் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ரியாக்டன்ட் சைட்ல என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, C3H8 எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் O2 வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு ப்ராடக்ட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா, CO2 பிளஸ் H2O அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ரியாக்டன்ட் சைடில் C3 இருக்கு, ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம்னா C அப்படிங்கிற மாதிரி இருக்கு. H8 வந்து இருக்கு ரியாக்டன்ட் சைடில். இந்த சைடு பார்த்தோம் ப்ராடக்ட் சைடில் H2 இருக்கு. O2 வந்து ரியாக்டன்ட் சைடில் இருக்கு. இந்த சைடு ப்ராடக்ட் சைடில் நம்ம பார்த்தோம்னா CO2ல O2 இருக்கு, பிளஸ் H2Oல ஒரு O இருக்கு. ஸோ இப்போ வந்து O வந்து 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைட்லையும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ மாலிகூல்ஸ் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ரியாக்டன்ட் சைட்ல இப்போ C3 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராடக்ட் சைட்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது CO2ல அந்த C மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ C ஒன்று தான் இருக்கு. இந்த சைடு இப்போ 3/1 போட்டோம்னா 3 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். இப்போ ப்ராடக்ட் சைட்ல CO2 அதாவது அந்த Cக்கு முன்னாடி நம்ம இப்போ 3 ஆட் பண்றோம். ஸோ இப்போ வந்து அந்த C அது வந்து கார்பன் வந்து நமக்கு ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா H எடுத்துக்க போறோம். அதாவது ரியாக்டன்ட் சைட்ல H8 இருக்கு, ப்ராடக்ட் சைட்ல வந்து நமக்கு H2ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த H8 அதாவது இந்த 8 வந்து 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். ப்ராடக்ட் சைட்ல Hக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா 4 வந்து ஆட் பண்றோம். இப்போ C3யும் H8 ஸோ இது அதாவது ரியாக்டன்ட் சைட்ல இருக்கிறதும் ப்ராடக்ட் சைட்ல இருக்கிறதுலையுமே வந்து Cயும் Hயும் வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு O வந்து இருக்கு. அதாவது ரியாக்டன்ட் சைட்ல O2 இருக்கு, ப்ராடக்ட் சைட்ல வந்து O வந்து 3ஆ இருக்கு. இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறோங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா C3H8ல நமக்கு ப்ராடக்டா என்ன கிடைக்குதுன்னா 3 செட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அந்த மாலிகூலும் H2Oல வந்து 4 செட்டும் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது 4H2Oவா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு இதுல O அதாவது ஆக்சிஜன் எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ கார்பன் டை ஆக்சைடு அந்த 3 அந்த O பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6 கிடைக்கும். ப்ளஸ் H2Oல இருக்கக்கூடிய அந்த 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ஆனால் ரியாக்டன்ட் சைடில் நமக்கு 2 தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த 10 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 அதை வந்து நம்ம ஓக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த 3 4 5ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்பர். இந்த கோஎஃபிஷியன்ட் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைட்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸோட கவுண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்றோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்ல, ஒரு ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸோட கவுண்ட்டை கோஎஃபிஷியன்ட் மூலமா பேலன்ஸ் பண்றது தான் நம்ம வந்து பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் ரெப்யூட்டர் கோர்ஸுமே கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் பண்ணி தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்க நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.